சீரியஸாக ஒர்த் இல்லை. அந்த கேரமல் உங்களுக்கு தெரியும். இப்போது இது அந்த கேரமல் மேலே வந்து அந்த பனானா கேக்கோட லேயரு. ஹலோ சார், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா பீஸா பற்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி 2 பீஸா வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து டொமினோஸ்லேருந்து, ஒன்று வந்து ஒயாலோலேருந்து. ஒயாலோ வந்து நான் இதுக்கு ட்ரை பண்ணதில்லை. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணலாம். டாமினோஸில் வந்து ஆக்சுவலாக நான் ரெகுலர் தான் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தா இது மீடியம் மட்டும் தான் ஆப்ஷன் இருந்தது ஒயாலோவில் வந்து. ஸோ இது வந்து 250 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அது போக இந்த கேரமல் கேக் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 58. ஸோ மொத்தமாக பில் வந்து 330 வந்துச்சு ஸ்விக்கினால். இது வந்து நான் ஷோரூம் போயிட்டு டேக் அவே பண்ணேன். ஸோ இது வந்து 195 தான். பட் இது ரெகுலர், இது மீடியம். ஆக்சுவலாக டாமினோஸில் மீடியம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 305. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தா ஒயாலோ பெட்டராக இருக்குது. பட் ஆக்சுவலாக எனக்கு சின்ன டவுட் இருக்குது, ஒயாலோவில் வந்து மீடியமே கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அப்படின்னு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பர்சன் சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து பெஸ்ட் பெட் தான் ஒயாலோ வந்து. டாமினோஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் கன்சிடரிங், அது கொஞ்சம் ஃபாரின் பிராண்டு. இது நான் ஆக்சுவலாக ஒயாலோ வந்து இந்தியன் பிராண்ட் தான் கெஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடாத ஒயாலோ ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சீஸ்லாம் ஆட் பண்ணல. ஸோ ஒன்றும் அப்படியே இதெல்லாம் வராது. அதனால் சீஸ் பஸ் ஆப்ஷனும் இல்லை. பட் டாமினோஸில் இருக்குது, பட் நான் வாங்கலை. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து சீரியஸாக ஒர்த் இல்லை. ஏன்னா உள்ளே வந்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, இந்த ப்ரெட், இந்த ஃப்ளார் வந்து சரியாக வேகாத மாதிரி இருந்தது. சீரியஸாக அப்படி தான் இருந்தது. இது ஒரு பீஸ் தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லாமே அப்படி தான் இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஒரு பீஸ் தான் அப்படி இருந்தது. இதில் அப்படி இல்லை. இது கரெக்டாக இருக்குது. பட்டு டேஸ்ட் வைஸ் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் காரமாக இருக்குது. கன்சிடரிங் இது கொஞ்சம் பீஸான்றதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இந்த காரம் வந்து கொஞ்சம் அப்சீனாக தான் இருக்குது. ஸோ நிறைய சொல்லிடுறேன். நான்வெஜ்ஜில் வந்து நான் நான்வெஜ் வாங்கினேன். இதில் வெஜ்ஜு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒயாலோ வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜ்ஜு. இப்போ டாமினோஸ் அப்படி தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து டாமினோஸ் பார்க்கலாம். இது வந்து லைட்டாக ஆறிடுச்சு, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் டாமினோஸ் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச டேஸ்ட் தான் ஜென்ரலாக. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பீஸா. இப்போ சிக்கன் பார்பிக்யூ, இது வந்து கார்ன் ஆலிவ் நான் சொன்ன மாதிரி. இது வந்து பியூர் வெஜ்ஜு. ஸோ இது நான் ஏன் சிக்கன் வாங்கினேன் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஸோ சிக்கனே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது வாங்கினேன். இது வந்து எப்படினாலும் வெஜ்ஜு தான். ஸோ வெஜ் ட்ரை பண்ணுறவங்க தான் இது, ஐ மீன் வெஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க தான் வந்து இது வாங்க போகிறாங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கு வந்து நான்வெஜ் தான் வேணுன்றவங்களுக்கு இட்ஸ் நாட் ஈவன் ஆப்ஷன். ஸோ டாமினோஸில் பீஸா தான் போகணும். ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஒயாலோ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேக் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். பட் இந்த பீஸா வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ மேபி வேறு பீஸா ட்ரை பண்ணுங்கள். இதுதாங்க அந்த பர்ஃபெக்ட்னஸ் இதில் இருக்குது. ஃப்ளவர் வந்து ப்ராப்பராக வேக இருக்குது. டேஸ்ட் வந்து காரமும் இல்லை, அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் பீஸாவோட டேஸ்ட்டு. இதுதான் ஆக்சுவலாக பீஸா. மேபி நம்ம வந்து டாமினோஸ் தான் யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் வெளில இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா டாமினோஸ் தான் பிடிச்சிருக்கு. சிக்கன் இருக்கிறதுனால அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இது வந்து வெஜ்ஜுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் டாப்பிங் இல்லாமல் தான் சாப்பிட்டேன். ஸோ இது பர்ஃபெக்ட் பீஸா. ஸோ இப்போ அந்த கேக் மட்டும் பார்த்து சொல்கிறேன் அப்படி இருக்குண்ணே. ஆக்சுவலாக கேக் நான் எடுக்கும் போது லைட்டாக ஸ்பூனை வச்சுட்டேன். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் கேரமல் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக பனானா கேரமல் கேக்காமா. இது வந்து 58 ருபீஸ் போட்டிருந்தது. ஸோ ஆக்சுவலாக கட் பண்ணும்போது அதில் கேரமல் வெளியே வந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த கேரமல் உங்களுக்கு தெரியும். இப்போது இது அந்த கேரமல் மேலே வந்து அந்த பனானா கேக்கோட லேயரு. நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கேன். இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக அந்த ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது. பட் பனானாவோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியல. பட் கேரமல் டேஸ்ட் நல்லா தெரியுது. ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. இது ஓகே. அது மட்டும் இல்லாமல் டாமினோஸ் வந்து இந்த ஃப்ளேவரில் எந்த ஒரு கேக்கும் கிடையாது. சாக்கோலாவா மட்டும்தான் இருக்குது. இதுலேயும் சாக்கோலாவா கேக் இருக்குது ஒயாலோலையும்.
ரெண்டுமே 58 ருபீஸ் தான். இதுவும் சாக்கோலாவாகும். பட் டாமினோஸில் ஐ திங்க் இட்ஸ் 99. நான் இன்றைக்கி வாங்கல, பட் அது 99 ஆக்சுவலாக. ஸோ கேக் வைஸ் பார்க்கும்போது, ஐ மீன் டெசர்ட் வைஸ் பார்க்கும்போது Oyalo wins. பட் பீஸா வைஸ் டாமினோஸ். ஸோ இன்னைக்கு டேக்கு பார்க்கும்போது இட்ஸ் வின் ஃபார் டாமினோஸ். ஏன்னா நம்ம டெசர்ட்டுக்காக பீஸா கடைக்கு போகிறது இல்லை, பீஸாக்காக தான் போகிறோம். ஸோ டாமினோஸ் டே. அது மட்டும் இல்லாமல் வெஜ் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, தந்தூரி பன்னீர் அந்த மாதிரி. ஐ திங்க் எனக்கு ரிமெம்பர் பண்ண முடியல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு. பட் ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நான் எது சூஸ் பண்ணேன்னா நோ பர்டிகுலர் ரீசன், சும்மா ட்ரை பண்ணலாம் தான் சூஸ் பண்ணேன். மேபி நம்ம அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு வேறு பீஸாஸ் வச்சு ட்ரை பண்ணோன்னா ஒரு பெட்டர் ரிவ்யூ கொடுக்க முடியும். பேசி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஒயாலோவில் வந்து ஏதோ ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, சும்மா காரெலாம் எடுத்துகிட்டு வந்தேன். 2 personal pieces 95 அண்ட் லாவா கேக்ஸ் 45 ஆமாம். ஸோ இது கொஞ்சம் நல்ல ஆஃபர் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே வந்து சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் என்ன இருக்குன்னா பாஸ்தா அண்ட் ஏதோ மில்க் பிவரேஜ்னு போட்டிருக்காங்க. அது மில்க் ஷேக்காக என்னன்னு தெரில, 35 தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மில்க் ஷேக்காக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணாலும் தப்பு இல்லை, பட் எனக்கு வந்து நீங்கள் அந்த பீஸா பிடிக்கல. மேபி வேறு பீஸஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணிப்போம். ஸோ கைஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ தேங்க்யூ. See you next video. Bye bye.